ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய முத்துராஜ் பேசுகிறேன். இந்த ப்ரெசன்டேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலை முதல் இரவு வரைக்கும் வாழ்க்கையில் ஓட்டம் ஓட்டம் அப்படின்னு தினமும் ஓடிக்கிட்டே இருக்கோம். எதற்காக ஓடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. இந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நம்ம எந்த வகையில் பணம் ஈட்டுனா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு நாலேஜ் நமக்கு முதல்ல வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா மட்டும்தான் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சிறப்பாக நம்ம அமைச்சிக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அதை பத்தின சரியான ஒரு புரிதல் இல்லாம, வாழ்க்கையில இன்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் நான் இத்தனை வருஷம் உழைச்சேங்க, எனக்கு வாழ்க்கையில பெருசா வந்து மாற்றமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விதமான வருமான வகையில இருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு நாலேட்ஜ் இல்லாதது தான் அதுக்கு ஒரு காரணம். அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் இந்த பிரசன்டேஷன் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இன்கம் அப்படிங்கிறத 3 டைப்பா பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஜெனரேட்டட் ஃப்ரம் ட்ரேடிங் யுவர் டைம் ஃபார் மணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வருமானத்துக்காக எவ்வளோ நேரத்தை நீங்க செலவிடுறீங்களோ, அதற்கேத்த மாரி உங்களுக்கு வருமானம் வர்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளோ நேரம் செலவு பண்றீங்களோ, அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு பணம் கிடைக்கும் வந்து. ஸோ அதுதான் ஆக்டிவ் இன்கம். அதில சேலரீஸ் மூலியமா கிடைக்கலாம், வேஜஸ் மூலியமா கிடைக்கலாம், கமிஷன்ஸ் மூலியமா கிடைக்கலாம், போனஸ் மூலியமா கிடைக்கலாம், கன்சல்டேஷன் சர்வீசஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானத்த எல்லாமே ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு என்ன அப்படின்னா, இன்கம் ஜெனரேட்டட் ஃப்ரம் செல்லிங் அவே அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் எ ஹையர் பிரைஸ் தேன் யூ பெய்ட் ஃபார் இட். அதாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு முதலீடா ஒரு பொருள் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த பொருளை நீங்க வாங்கினத விட அதிக விலைக்கு நீங்க வித்து ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா, அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வந்து போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. கேபிட்டல்ஸ் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், ஷேர்ஸ் மூலியமா கிடைக்கிறது, ஸ்டாக்ஸ் மூலியமா கிடைக்கிறது, கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மூலியமா கிடைக்கிறது எல்லாமே வந்து இந்த போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாசிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஜெனரேட்டட் ஃப்ரம் யுவர் அசட்ஸ் வித்தவுட் யுவர் ஒர்க்கிங் ஃபார் இட் ஆக்டிவ்லி. ரொம்ப கவனமாக கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்துகள் வந்து நீங்கள் இல்லாமலேயே உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த இடத்துல ப்ரெசன்ஸாக இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம சொத்துக்கள் மூலியமாக நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிஸ்னஸ் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடியது, ராயல்டிஸ் மூலியமா கிடைக்கக்கூடியது, ரெண்டல் மூலியமா கிடைக்கக்கூடியது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா கிடைக்குது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும். இப்போ இந்த 3 டைப் இன்கம்ல நம்ம எந்த டைப் இன்கம்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த 3 டைப் இன்கம் நம்ம எந்த டைப் இன்கம் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இந்த டைப் ஆஃப் இன்கம்ஸை நான் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மெக்டானல்ட் ஷோரூமில் வந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாதம் எனக்கு ஒரு 25,000 எனக்கு 30,000 எனக்கு சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அதை வந்து நான் வந்து ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வந்து. ஸோ நம்ம வேலைக்கு போனால் நமக்கு அந்த வருமானம் நமக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் அது வந்து ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறாங்க. அதே நான் வந்து மெக்டானலுடைய ஷேர்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஷேர்ஸ், அதாவது ஒரு ஷேர் வந்து ரூ. 500 அப்படின்னு போட்டு ஒரு 10,000 ஷேர் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த ஷேருடைய வேல்யூ வந்து ரூ. 500 வாங்கினது ரூ. 1000 போயிடுச்சு அப்படின்னா, அதில் விற்று எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100% எக்ஸ்ட்ரா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வருமானத்தை வந்து போர்ட்ஃபோலியோ இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3வது இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மெக்டானல்ட் ஃப்ரான்ச்சைஸியை நான் வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த மெக்டானல்ட் ஃப்ரான்ச்சைஸியிலிருந்து எனக்கு ரெகுலராக எனக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரான்ச்சைஸியில் போய் இருந்து தான் எல்லாத்தையும் நான் ஆப்ரேட் பண்ணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. அங்கே சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை அங்கே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம தெளிவாக பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா, இதில் வந்து சாரா அண்ட் எடி அப்படின்னு ஒரு 2 பேர் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கோம். இதில் சாரா அப்படிங்கிற நபர் வந்து ஆக்டிவ் இன்கத்தில் இருக்காங்க. எடி அப்படிங்கிற நபர் வந்து பாசிவ் இன்கத்தில் இருக்காங்க. இந்த சாரா அப்படிங்கிறவங்க மாதந்தோறும் வேலைக்கு போய் ஒரு $1,50,000 வந்து சம்பாதிக்கிறாங்க. எடி அப்படிங்கிற நபர் வந்து பாசிவ் இன்கம் மூலியமாக ஒரு $50,000 வந்து சம்பாதிச்சிருக்காரு. இந்த 2 பேரில் யார் பணக்காரர், ரிச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரை நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடியை தான் நான் பணக்காரர் அப்படின்னு சொல்லுவேன். என்னங்க சார், சாரா வந்து மாதம் $1,50,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு நீங்க எடியே போய் பணக்காரர் அப்படின்னு சொல்றீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சாரா அப்படிங்கிறவங்க வந்து மாதம் $1,00,000 சம்பாதிச்சாலும், அவங்க வேலைக்கு போனா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வேலைக்கு அவங்க போகல அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வருமானம் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால வந்து அவங்க பணக்காரங்க கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எடி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க். அவர் வந்து ஒரு அசெட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த அசெட்ஸ் மூலியமா அவருக்கு நிரந்தரமாக வருமானம் வந்துகிட்டே இருக்குது.
பணம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் அது ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதுனால எளிதாக அந்த இடத்துல வந்து பணக்காரர். ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய வருமானம் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து தீர்மானிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னும் கூடுதலாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களா, ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்மீடியட் காம்பன்சேஷன், அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு உடனடியாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியது தான் ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. நம்ம எவ்வளோ நாள் நம்ம வேலை பார்க்குறோமோ அது வரைக்கும் அது ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியான விஷயம் அது இல்லை. பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஏர்ன்டு வித்தவுட் ஆக்டிவ் இன்வால்மெண்ட். நம்ம ஆக்டிவாக இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைல் பார்த்துக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உருவாக்கி வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வந்து பாசிவ் இன்கம் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இன்னும் இதை நம்ம சிறப்பாக சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய மாதாந்திர தேவைகள் வந்து நீங்கள் ஆக்டிவ் இன்கம் மூலிமா காம்பன்சேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் மாதாந்திர தேவை என்னவோ அதுக்கு ஈக்குவலாக தான் உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு அன்செக்யூர்டு லைஃப் ஸ்டைல் தான் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. இதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மாதாந்திர தேவையும் உங்களுடைய வருமானம் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அன்செக்யூர்டு லைஃப் ஸ்டைல் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதே நேரம் வந்து உங்களுடைய மாதாந்திர தேவை வந்து உங்களுடைய பாசிவ் இன்கம் விட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு செக்யூர்டு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஆக்டிவ் இன்கமில் இருக்கிறீங்களா, நீங்கள் பாசிவ் இன்கம் இருக்கீங்களா, உங்களுடைய மாதாந்திர அடிப்படை தேவைகள் வந்து ஆக்டிவ் இன்கம் மூலிமா நீங்கள் சரி பண்ணுறீங்களா, பாசிவ் இன்கம் மூலிமா சரி பண்ணுறீங்களா அப்படிங்கிறீங்க தான் டிசைட் பண்ண ஃபர்ஸ்ட். நீங்கள் ஆக்டிவ் இன்கம் மூலிமா நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அன்செக்யூர்ட் லைஃப் ஸ்டைல் தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு பாசிவ் இன்கம் மூலிமா நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செக்யூர் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருந்துருக்கீங்க. இன்னும் இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன். ஸோ ஆக்டிவ் இன்கம் நம்ம வாழ்க்கை முழுதும் ஓடி ஓடி உழைச்சி கடைசியில் திரும்பி பார்த்தா இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த படம் மாதிரி தான் மனசு, வாழ்க்கையில் ஒன்றுமே மிச்சம் இருக்காது. இதுதான் முடிஞ்ச கடைசியாக. அதே ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது இல்லை, ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் வந்து. ஸோ லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். ஒரு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நிச்சயமாக பாசிவ் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிவ் இன்கம் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பத்தில் சின்னதாக உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைஞ்சு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அது வளரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பாசிவ் இன்கம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளோட இல்லை, நம்ம தலைமுறைக்கும் அது தொடர்ச்சியாக நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அது உண்டு பண்ணும். வேறு மாதிரி லைஃப் ஸ்டைல் நமக்கு கிரியேட் பண்ணும். நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மூலம் ஒரு ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய இன்கம் அப்படிங்கிறது பாசிவ் இன்கமாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இன்கம் டைப்பில் இருக்கிறீங்களோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆக்டிவ் இன்கம் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் பாசிவ் இன்கம் அந்த விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் ஓகே. இந்த பாசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சொசைட்டியில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஷேர்ஸ் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ஸ் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணலாம். நிறையா வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்புகளாக சில வாய்ப்புகள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்கேன், நான் பாசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன், என்ன பண்ணலாம்? இல்லை நான் ஆல்ரெடி சில பாசிவ் இன்கம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் அதிகமான பாசிவ் இன்கம் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன், ஸோ வேறு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைனா கீழே கொடுக்கப்பட்ட இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் பாசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையிறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.